வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கால் லெட்டர் எப்பொழுது வரும், இரண்டாவது கால் லெட்டர். எல்லாருமே கால் லெட்டர் வராது, அவ்வளோதான், அக்டோபர் 22 எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போக்குவரத்து கழகம் உண்மையிலேயே நஷ்டத்தில் இயங்குது அப்படின்ட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அறிவிப்பிலே சொல்லிட்டார். இதுக்கு மேலே வெறும் 1000 பேரை தான் தேர்வு செஞ்சுருக்காங்க. இதுக்கு மேலே ஆட்கள் எடுப்பாங்களா, இல்லை அவுட் சோர்சிங் முறையில் ஆட்களை எடுப்பாங்களா இப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா போக்குவரத்து துறை பார்த்திங்கன்னா தற்சமயம் நஷ்டத்தில் இயங்குது அப்படின்ட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் இவ்வளவு சிரமத்திற்கிடையே பார்த்திங்கன்னா மகளிருக்கு இலவச பேருந்து கொடுக்குறோம், நஷ்டத்தில் இயங்கலாரும் முதல்வர் புதிய பேருந்துகளுக்கு நிதி ஒதுக்கினார். சட்டப்பேரவையில் அமைச்சர் எஸ் சிவசங்கர் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதுல சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. பேருந்து பணிமனைகளை மேம்படுத்த தற்பொழுதைய நிலையில் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. அமைச்சர் எஸ் சிவசங்கர் இந்த தகவலை குறிப்பிட்டு சொல்லிட்டார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இனி போக்குவரத்து துறை பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் இயங்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இனி வரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்களா என்று இருப்பது ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு விஷயங்க. ஸோ எடுக்கிறதே இனி கஷ்டம்தான். அடுத்தடுத்த வருஷங்களில் போக்குவரத்து கழகத்தில் நஷ்டத்தில் இயங்குறதுனால அடுத்தடுத்த ஆண்டுகளில் போக்குவரத்து கழகத்தில் ஆட்கள் பார்த்திங்கன்னா தனியார் மூலமாக தான் எடுப்பாங்களே தவிர டைரக்ட் இன்டர்வியூ வச்சு எடுக்கிறது கஷ்டம். ஸோ இந்த டைம் அதுக்காக தான் இந்த டைம் இன்னும் கூட நாங்கள் நிறைய பேர் எடுத்துக்கலாம், செகண்ட் கால் லெட்டரை வெளியிட்டு கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செகண்ட் கால் லெட்டரை இவர்களுக்கு வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட நபர்கள், ஏன்னா இப்போ ஆல்ரெடி வெறும் 1000 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 1000-1500 பேர் தான். ஏன்னா இப்போ அக்டோபர் 22 வரைக்கும் நேர்காணல் நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் நேர்காணல் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. முடிந்த உடனே கால் லெட்டர் வெளியிடுறாங்களா, இல்லை நடந்து முடிஞ்சு வேக்கன்சிஸ் வெயிட்டிங்கில் இருக்கிற மாவட்டங்களுக்கு கால் லெட்டர் வெளியிடுறாங்களான்னு தெரியல. ஸோ அதற்குண்டான அப்டேட்டை நம்ம விரைவில் வந்தவொடனே சொல்கிறோம். ஆனால் ஆப்ஷன் ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கால் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த தேர்வில் ஆப்சன்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் கால் லெட்டர் வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் ரிஜெக்ஷன் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ரிஜெக்ஷனில் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா கரெக்டாக வழிமுறைகளை பின்பற்றணும். ஸோ அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அடுத்தடுத்த வழிமுறைகள் ஹைட்டு கரெக்டாக இருக்கணும், உங்களுக்கு டிரைவிங் கரெக்டாக தெரியணும். கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இன்டர்வியூக்கே போகணும், இல்லை போகவே தேவையில்லை. ஸோ டிரைவிங் ஸ்கில் மஸ்ட்டு இம்பார்ட்டன்ங்க. அந்த டிரைவிங் உங்களுக்கு தெரியலனா வெளியே போன்னு திட்டி அனுப்பிடுவாங்க, அதனால் அது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த இரண்டாவது கால் லெட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 9000 பேருக்கு அனுப்புகிறதா திட்டம் வச்சுருக்காங்க. 3274 வேக்கன்சிஸ் பேசிக்காக இருக்குது. ஸோ இன்னும் கூட கூடுதலாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆண்டு. ஆனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் எடுக்கப்படுமான்றது ரொம்ப சந்தேகம் தான். இனிமேல் போக்குவரத்து கழகத்தில் அவுட் சோர்சிங் முறையில் தான் இனிமேல் வேலைக்கு ஆட்களை எடுப்பாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு இது கன்ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ கம்மியான பீப்புள்ஸ் தான் இந்த ஆண்டு எடுக்கிற போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஸோ வேக்கன்சிஸ் கொடுத்த வேக்கன்சிஸை இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது தான் இப்போ நமக்கு ஒரு புதிராக இருக்குது. ஸோ இப்போ வேக்கன்சிஸில் அடுத்தடுத்த செகண்ட் கால் லெட்டர் வரவங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, மாற்றுச் சான்றிதழ், டிசி, 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ், அனுபவ சான்றிதழ், 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸு, உடற்தகுதி சான்றிதழ், காது கேட்க திறன் பரிசோதனை சான்றிதழ், சகிப்புத்தன்மை குறித்த சான்றிதழ், கண் பரிசோதனை, எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஸ்கில் கால் லெட்ரு, நேமு வித் பேட்சு, காக்கி யூனிஃபார்ம் அணிந்து தான் போகணும். ஸோ மேலே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரு செட்டப் அட்டாச்சு காப்பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே டிஎன்எஸ்டிசியோடைய அலுவலகத்துக்கு இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்துடணும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் வேலையே கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் சரியில்லை, நேர்காணல், ஸோ அந்த செய்முறை தேர்வில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலில் நீங்கள் ப்ராப்பராக பண்ணல, வண்டி ஓட்ட தெரியல, ஸ்பாட்லேயே உங்களை ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ மீண்டும் வாய்ப்புன்றது திரும்ப உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ அதனால் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே மேலும் எப்போ கால் லெட்டர் வெளியிடுறாங்க அப்படின்ற தகவலை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியே முதல் கட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட இணைந்திருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கால் லெட்டர் எப்பொழுது வரும், இரண்டாவது கால் லெட்டர். எல்லாருமே கால் லெட்டர் வராது, அவ்வளோதான், அக்டோபர் 22ஓட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போக்குவரத்து கழகம் உண்மையிலேயே நஷ்டத்தில் இயங்குது அப்படின்ட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அறிவிப்பிலே சொல்லிட்டார். இதுக்கு மேலே வெறும் 1000 பேரை தான் தேர்வு செஞ்சுருக்காங்க. இதுக்கு மேலே ஆட்கள் எடுப்பாங்களா, இல்லை அவுட் சோர்சிங் முறையில் ஆட்களை எடுப்பாங்களா இப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா போக்குவரத்து துறை பார்த்திங்கன்னா தற்சமயம் நஷ்டத்தில் இயங்குது அப்படின்ட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் இவ்வளவு சிரமத்திற்கிடையே பார்த்திங்கன்னா மகளிருக்கு இலவச பேருந்து கொடுக்குறோம், நஷ்டத்தில் இயங்கலாரும் முதல்வர் புதிய பேருந்துகளுக்கு நிதி ஒதுக்கினார். சட்டப்பேரவையில் அமைச்சர் எஸ் சிவசங்கர் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதுல சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. பேருந்து பணிமனைகளை மேம்படுத்த தற்பொழுதைய நிலையில் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. அமைச்சர் எஸ் சிவசங்கர் இந்த தகவலை குறிப்பிட்டு சொல்லிட்டார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இனி போக்குவரத்து துறை பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் இயங்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இனி வரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்களா என்று இருப்பது ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு விஷயங்க. ஸோ எடுக்கிறதே இனி கஷ்டம்தான். அடுத்தடுத்த வருஷங்களில் போக்குவரத்து கழகத்தில் நஷ்டத்தில் இயங்குறதுனால அடுத்தடுத்த ஆண்டுகளில் போக்குவரத்து கழகத்தில் ஆட்கள் பார்த்திங்கன்னா தனியார் மூலமாக தான் எடுப்பாங்களே தவிர டைரக்ட் இன்டர்வியூ வச்சு எடுக்கிறது கஷ்டம். ஸோ இந்த டைம் அதுக்காக தான் இந்த டைம் இன்னும் கூட நாங்கள் நிறைய பேர் எடுத்துக்கலாம், செகண்ட் கால் லெட்டரை வெளியிட்டு கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செகண்ட் கால் லெட்டரை இவர்களுக்கு வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட நபர்கள், ஏன்னா இப்போ ஆல்ரெடி வெறும் 1000 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 1000-1500 பேர் தான். ஏன்னா இப்போ அக்டோபர் 22ஆம் தேதி வரைக்கும் நேர்காணல் நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் நேர்காணல் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. முடிந்த உடனே கால் லெட்டர் வெளியிடுறாங்களா, இல்லை நடந்து முடிஞ்ச வேக்கன்சிஸ் வெயிட்டிங்கில் இருக்கிற மாவட்டங்களுக்கு கால் லெட்டர் வெளியிடுறாங்களான்னு தெரியல. ஸோ அதற்குண்டான அப்டேட்டை நம்ம விரைவில் வந்தவொடனே சொல்கிறோம். ஆனால் ஆப்ஷன் ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கால் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த தேர்வில் ஆப்சன்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் கால் லெட்டர் வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேரை ரிஜெக்ஷன் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ரிஜெக்ஷனில் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா கரெக்டாக வழிமுறைகளை பின்பற்றணும். ஸோ அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அடுத்தடுத்த வழிமுறைகள் ஹைட்டு கரெக்டாக இருக்கணும், உங்களுக்கு டிரைவிங் கரெக்டாக தெரியணும். கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இன்டர்வியூக்கே போகணும், இல்லை போகவே தேவையில்லை. ஸோ டிரைவிங் ஸ்கில் மஸ்ட்டு இம்பார்ட்டன்ங்க. அந்த டிரைவிங் உங்களுக்கு தெரியலனா வெளியே போன்னு திட்டி அனுப்பிடுவாங்க, அதனால் அது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த இரண்டாவது கால் லெட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 9000 பேருக்கு அனுப்புகிறதா திட்டம் வச்சுருக்காங்க. 3274 வேக்கன்சிஸ் பேசிக்காக இருக்குது. ஸோ இன்னும் கூட கூடுதலாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆண்டு. ஆனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் எடுக்கப்படுமான்றது ரொம்ப சந்தேகம் தான். இனிமேல் போக்குவரத்து கழகத்தில் அவுட் சோர்சிங் முறையில் தான் இனிமேல் வேலைக்கு ஆட்களை எடுப்பாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு இது கன்ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ கம்மியான பீப்புள்ஸ் தான் இந்த ஆண்டு எடுக்கிற போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஸோ வேக்கன்சிஸ் கொடுத்த வேக்கன்சிஸை இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது தான் இப்போ நமக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஸோ இப்போ வேக்கன்சிஸில் அடுத்தடுத்த செகண்ட் கால் லெட்டர் வரவங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, மாற்றுச் சான்றிதழ், டிசி, 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ், அனுபவ சான்றிதழ், 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸு, உடற்தகுதி சான்றிதழ், காது கேட்க திறன் பரிசோதனை சான்றிதழ், சகிப்புத்தன்மை குறித்த சான்றிதழ், கண் பரிசோதனை, எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஸ்கில் கால் லெட்ரு, நேமு வித் பேட்சு, காக்கி யூனிஃபார்ம் அணிந்து தான் போகணும். ஸோ மேலே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரு செட்டப் அட்டாச்சு காப்பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே டிஎன்எஸ்டிசியோடைய அலுவலகத்துக்கு இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்துடணும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் வேலையே கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் சரியில்லை, நேர்காணல், ஸோ அந்த செய்முறை தேர்வில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலில் நீங்கள் ப்ராப்பராக பண்ணல, வண்டி ஓட்ட தெரியல, ஸ்பாட்லேயே உங்களை ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ மீண்டும் வாய்ப்புன்றது திரும்ப உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ அதனால் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே மேலும் எப்போ கால் லெட்டர் வெளியிடுறாங்க அப்படின்ற தகவலை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியே முதல் கட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டே பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட இணைந்திருக்கிற மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.